இங்கே போகிறோம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. 10 டைம் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி 11வது டைமும் ஒரு பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறான். ஆடச்சி கண்ணாடி கழட்டு. கோட்டு சூட்டும் போட்டு லேகியம் வைக்கிற மாதிரி உனக்கு பொறாமடா. ஏங்க நான் கமிட் ஆயிரணும்னு. ஆமா, என்ன தைரியத்தில் நீ 11வது ப்ரொபோசல் பண்ண போற? 10 ப்ரொபோசல் பண்ண தைரியத்தில் போறியா, இல்லை அது 10மே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால 11வது ஓகே பண்ணிடலான்னு போறியா? எதல்றா போற? ஏதோ 10 ப்ரொப்போசல் பண்ணி ரிஜெக்ட் ஆனதுலடா நான் பண்ண 10 ப்ரொப்போசலும் ரிஜெக்ஷன் தான். ரோசே ரோசே, அழகான பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடைக்கிற அற்புத ரோசே. அண்ணா, அக்காவுக்கு ஒரு ரோஸ் வாங்கிக்கோண்ணா. தம்பி வேணாம்ப்பா. வேணாண்ணா. அக்கா ரோஸ்க்கா. அண்ணா ஒரே ஒரு ரோஸ் வாங்கிக்கண்ணா. அருமையாக இருக்குண்ணா. இப்படிலாம் சொன்னால் வேலைக்கு ஆகாது. அம்மா அப்பயும் முடி வெட்ட சொன்னாங்க, நான் தான் கேட்கல. நம்ம ரூட்டில் போயிடுவோமா? உசுப்புரியா உசுப்பு, நான் தான் இருக்கேன்ல. உசுப்புரியா உசுப்பு. அண்ணே அக்காவுக்கு ஒரு ரோஸ் வாங்கிக்கோண்ணே. தம்பி அவளுக்கு ரோஸுங்கிற பழக்கம் இல்லைப்பா. அக்கா இல்லையா? நானே அழகா இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தான் தேடி தேடி ரோஸ் ஏற்றிட்டு இருக்கேன். அக்கா பார்த்துக்கோ, அண்ணே உனக்கு ரோஸ் வாங்கி தர மாட்டேன்றாரு. ஒரு இஷ்டம். தம்பி தம்பி தம்பிங்க வாப்பா வாப்பா. ரோஸ் வாங்கிக்கிறியாண்ணே? சரி கொடுப்பா. என்னண்ணே என்ஜாய் பண்ணுண்ணே. சரிப்பா, எவ்வளோ? 500 ரூபா தானே. 500 ரூபாயா? அண்ணே விலைவாசிக்கு ரேட்டுக்கு நானே கம்மியாக தானே கொடுத்துட்டு இருக்கிறேன். அக்கா உன் அழகுக்கெல்லாம் 500 ரூபாலாம் ஒரு மேட்ரே இல்லை. அண்ணன் இப்படி சொல்கிறாரு. அழகா இல்லையா? 500 500. ரொம்ப நல்லா இருப்படா டி. நான் தான் இருக்கேன்ல. அண்ணா அன்னைக்கு ஒரு ரோஸ் வாங்கிக்கொண்ணே. இல்லப்பா, அவளுக்கு ரோஸ்லாம் முடியாது. ஓ, அன்னைக்கு ரோஸ் பிடிக்காதா? ஹலோ ரெடி காரு, உங்க பொண்ணு எங்கதான் இருக்கா? வந்தீங்கன்னா பூச்சிடலாம். அட்ரஸ் தம்பி தம்பி இங்க வாங்க, நானே வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறேண்ணா. நான் வாங்கிக்கிறேன், கொடு கொடு. அன்னைக்கு ரோஸ் பிடிக்காதுன்னு சொல்லி. இல்ல அவளுக்கு பிடிக்கும், நீ கொடு. ஓ பிடிக்குமா? இந்தம்மா தம்பி ரோஸை கொடுத்துட்டு நீ கிளம்ப பார்க்கலாம். உனக்கு டைமண்ட் வேணுமா? ஏன் அண்ணே ரோஸ் வாங்கிக்கிறியாண்ணே? நீ கிளம்பா, உன் பருப்பு இங்கே வேகாது. ஏண்ணே? நீ ஆளுக்கு அவ ரோஸும் பிடிக்காது, அப்பா அம்மாவும் இல்லை. உங்ககிட்ட போய் ரோஸை கொடுத்து தப்பு பண்ணியிருப்பேண்ணே. அப்படியே இருந்தேன் ஒரு நிமிஷம். ஏன்பா ஃபோட்டோ எடுக்கிற? இல்லைண்ணே, இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் ரோஸ் வீக் வருவாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ நான் குரூப்பில் போட்டேன்னா அவங்க பார்த்துட்டு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இருப்பாங்கல்ல. எது குரூப்லயா? என் புருஷன் பாத்துருவான், நான் போறேன். தங்கம் என்னண்ணே? நான் தான் சொன்னேனேப்பா, அவளுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு, ஒரே ஒரு புருஷன் தான் இருக்கிறான். நான் வாழ்க்கையில் இனிமேட்டுக்கு ரோஸே வைக்க மாட்டேன்டா. பேபி ஹாப்பி ரோஸ் டே. காலம் பூரா உன்னை வச்சு கண் கலங்காத பார்த்துக்குவேன். ஹாப்பி ப்ரோபோஸ் டே பேபி. ஹாப்பி சாக்லேட் டே. உனக்கு என்ன சாக்லேட் வாங்கி தரேன் பார்த்தியா? இருக்கு பிடிச்சது. சாரி சார். ஹாப்பி டெடி டே. என்ன பேபி, டெடி டே அன்னைக்கு பாப்பா பொம்மை வாங்கிட்டு வந்திருக்க. நீ தானே பாப்பா வேணும்னு கேட்ட, அதுதான் பாப்பா பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். பேபி நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு பேபி இன்னொரு பாப்பா? என்னத்த பண்றது, கிரிஞ்சா தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உன்னை ஏன் பார்த்தேன் எதுக்கு பார்த்தேன்னு தெரியல, ஆனா மாடு தீனி திங்கிற. உன்னை தவிர வேற எந்த ஒரு ஆன்டிக்கும் ரூட் விட மாட்டேன்னு சத்தியம் பண்றேன். The number you are calling is currently switched off. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? சார்ஜ் இல்லாத இருக்கும், வருவா. சி நல்லாவே இல்லை. அப்புறம் உள்ள கீது இருப்பாளோ? வருவாளா மாட்டாளா? ஒருவேளை நமக்கு சர்ப்ரைஸ் கீது ஏதாச்சும் பண்ணுறாளோ? இன்னைக்கு கிஸ் வாங்காமல் இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. The next day. தம்பி 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 இருட்டாயிடுச்சுப்பா, பார்க் மூட போறாங்க. மூட போறாங்களா? அப்ப என்ன கிஸ்ஸு? மச்சான் மச்சான் என்னடா இது கூட படிச்சா? ஹாப்பி கிளாப் டே மச்சான். நான்
மாட்டினியா? வலிக்குதா உன்னா? எதுக்குடா இப்போ உதச்ச? ஹாப்பி கிக் டே மச்சான். கிக் டே தானா? நினைக்கிறேன் பாரு. கிக் டே தானே, இப்போ உதறா. தானே விட்டுறா, பேண்ட் கிழிஞ்சிரும். அவதான்டா மச்சான். பொண்ணு என்ன பாக்குறதே கொஞ்சம் சின்னசா இருக்கா? வேணாண்டா, போயிடலாம்டா. அவ கொஞ்சம் சப்பி கேள்றா. சப்பி கேளா? நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நல்லா பண்ண போ. திரிசா திரிசா திரிசா. மச்சான் கரடிடா. டேய், அது கரடி இல்லடா, உங்க அப்பன்டா. யோ யாரு நீங்க? உட்டியா? நான் தான்டா நீங்க அப்பன் சமரசிம்மா ரெட்டி. எது சம்சாக்குள்ள ஒரு ரொட்டியா? என்னடா நக்கல் அடிக்கிறியா? அங்கிள் ரொம்ப நாளா இந்த டைலாக் யூஸ் பண்ணணும்னு நினைச்சுனா சார். நீங்க வேற சொன்னீங்களா ரெட்டி டைலாக், அது அங்கிள் சொல்லிட்டேன், விட்டுருங்க அங்கிள். என்னை பார்த்தா அந்த ஊரே நடுங்கும். நீ என் பொண்ணுக்கு நீ ப்ரப்போஸ் பண்றிய நீ? அங்கிள் நான் மட்டும் இல்ல, நீங்க யாரும் உங்க பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு. அப்புறம் நீங்க இந்த சட்டையை பண்ணணும். உங்க பொண்ணுக்கு எந்த பசங்களும் ப்ரப்போஸ் பண்ண கூடாதுன்னா பாம்பே போய் ஆப்ரேஷன் பண்ணிருங்க. ஐயோ மாமாக்கும் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் చేయండి.